Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோவும் என் வளமையான ரொட்டீன் அதுக்கப்புறம் ரேண்டம் கிளிப்ஸ் அந்த மாதிரி சேர்த்து தான் எடிட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி, தோசை இதெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காமனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அது வித்தியாசம், ஏன்னா புதுசு. ஆனாலும் அதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக்கும். ஆனால் இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி இந்த இட்லி, ரைஸ் அதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் தேடுறது வந்துட்டு சரியான கஷ்டம். அப்போ எங்களுக்கு இட்லியே செய்ய முடியாதாண்டா அப்படி இல்லை. இப்போ நான் காட்டுற இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு உங்களுக்கு அவங்களோட அளவுக்கு நல்லாவே பஞ்சு மாதிரி இட்லி செஞ்சுக்கலாம். கட்டாயமாக நீங்கள் அரிசி செலக்ட் பண்ணக்கல பெரிய அரிசிக்கு இது இல்லையா, நாட்டரிசி அப்படின்னு சொல்லுவோம், நாடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அரிசி தான் இட்லி செய்கிறதுக்கு கட்டாயம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இட்லி வரும். அதை நல்லா அரைச்சிட்டு இப்படி நல்லா மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சிடணும். அதோட உளுந்தை இந்த நல்லா உறைஞ்சி கழுவி அரைச்சிட்டு அதையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து கட்டாயம் ஊற வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சா தாராளமாக போதுமைக்கும். நான் அடுத்த நாள் டின்னருக்கு செய்கிறேன் அப்படின்றதால தான் முந்தின நைட்டே ஊற வைக்கிறேன். இது ஊற வைக்கிறது வந்துட்டு நான் அடுத்த நாள் டின்னருக்கு தான். அப்போ நைட்டில் ஊற வச்சு காலையில் அரைச்சி புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டின்னருக்கு வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் வளமை மாதிரி என்ற வேலைகளை செஞ்சுட்டு இந்த முட்டை கோது உரம் பற்றி ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். முட்டை வச்சு என்ன டிஷ்ஷஸ் செய்கிறேன்றாலும் கோதை வந்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி உங்களோட பிளான்ஸுக்கு வந்துட்டு உரமாக சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டு சிக்கன் கொண்டு வந்தாங்க பகலைக்கு சமைக்கிறதுக்கு. அப்போ அதை தான் எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிக்குது. இந்த அரிசை மட்டும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அது எங்களுக்கு பிறகு தேவைப்படும். 7 மணி வரை அந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடணும். இட்லி அப்படின்றக்கால நிறைய நாங்கள் வீடியோஸ்லாம் பார்த்திப்போம், உளுந்து அரிசி ரெண்டையும் போட்டு அரைச்செடுப்பாங்க. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு சில நேரம் உங்களுக்கு பிழையாகிறேலும். அதை சுற்றி தான் நான் வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் இட்லி செய்வேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா ஒரு பெரிய கண்ணுள்ள வடி வச்சு அந்த அரிசெல்லாம் சளிச்சு எடுத்துடணும். சின்ன கண்ணுள்ள அது தேவையில்ல, கொஞ்சம் பெருசாய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு அரைச்சி எடுத்துடணும். உளுந்தை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க. கட்டாயம் ஆக்கின சோறு இருக்குது இல்லையா, சமைச்ச சோறு, அதுவும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த இட்லி பேட்டர் வந்துட்டு நல்லா புளிச்சு வரும். உளுந்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி சேர்க்காமல் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்க்கக்கலை வந்துட்டு அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி, இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி அதுகளே சேர்த்துக்கோங்க, வேறையா தண்ணி சேர்க்க வேணும். இப்போ இந்த அரிசிமா அதுக்கப்புறம் அரைச்ச உளுந்து ரெண்டையும் போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா அடித்து பிசையணும். அப்போ அந்த காற்றெல்லாம் முள்ளுக்கு போயிட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கக்கல தான் இட்லி வந்துட்டு நல்லா பொங்கி வரும். அப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பேட்டர் எடுத்து தண்ணியில் இப்படி போட்டு பார்த்தோன்னா அது உடனே மிதக்கணும். அப்போ நீங்கள் சரியாக பிசைஞ்சிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். அப்போ உங்களோட இட்லி பேட்டர்ட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக பார்த்தோன்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இட்லி வந்துட்டு வரும். பேட்டர் மிக்ஸ் பண்ணக்கெல்லாம் தண்ணி தேவைப்பட்டாலும் ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க, வேறையா தண்ணி சேர்க்க வேணும். இதை வந்துட்டு 8 மணி நேரம் அப்படி நீங்கள் கட்டாயம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்துட்டு நல்லா பொங்கி நல்லா வரும். நான் எப்போவுமே ஒரு ஈர துணியை இப்படி கட்டி வச்சிருவேன், அது பாட்டுக்கு புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு ஒரு கமெண்ட் வந்ததை பற்றி தம்ப்நெயில்ல சொல்லிப்பேன். உண்மையிலே அந்த கமெண்ட் வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணலை, ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ அவங்களும் அதில் சொல்லியிருந்தாங்க, அவங்கள பார்க்கல எனக்கு ஆசை ஆயிக்குது. சில டைம் நான் நினைப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லையே, நாங்கள் அப்போ பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக கொடுக்குறோம் இல்லையே அப்படின்னு எனக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அவங்க சொன்னது நியாயம்தானே. ஒரு விஷயம் கட்டாயம் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த கமெண்ட் உங்களை ஹர்ட் பண்ண போடலை, நான் ஃபீல் பண்ணுறதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் நான் ஃபீல் பண்ணினேன். நிறைய பேர் அந்த மாதிரி கூட நினைப்பாங்க இல்லையா, இப்போ நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்க இப்போ என் வீடியோஸ் பார்த்தா இந்த க்ரீனரியோடு இருக்கிறது எவ்வளோ நல்லம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணினதான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்டா அவங்கள மாதிரி சில பேர் நினச்சிக்கலும் இல்லையா, அப்போ அவங்களுக்கும் அது ரிப்ளை ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டுமா, நாங்கள் டவுனில் இருந்தாலும் சரி, ஃபாரின்ல இருந்தாலும் சரி, கிராமங்களில் இருந்தாலும் சரி. ஏன்னா கிராமத்தில் இருந்துகிட்டே நிறைய பேர் ஒரு ஆரோக்கியம் இல்லாத லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிறோம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ 3 விஷயம் கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கும் ஃபேமிலிக்கும். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு ஆரோக்கியமான உணவு, அதில் தண்ணியும் சேரும். 2வது வந்துட்டு என்ன சரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்டா இந்த லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் யாருமே கடின உழைப்பு அப்படின்றது செய்ய மாட்டோம் இல்லையா. அப்போ நாளில் 1 மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் 7 to 8 ஹவர்ஸ் குவாலிட்டியான தூக்கம். ராவு 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எழும்புற அந்த மாதிரி இல்லை, 10 மணிக்கு 10:30க்கு தூங்கி 5 மணி 5:30க்கு எழும்புற அந்த மாதிரி தூக்கம். அது 3 உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இன்ஷால்லா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைகளுக்கு, ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவீங்க. பிள்ளைகளையும் சின்னத்துலேருந்தே அந்த மாதிரி பழக்கி விட்ருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கார்டன் இல்லாட்டி பரவாயில்ல, உங்களோட குட்டி பெல்கனியை ஒரு குட்டி கார்டனாக மாற்றிக்கோங்க. ஸோ அதுவும் க்ரீனரி தானே இல்லையா. அப்படின்ற சில விஷயம் உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட வீடியோஸ் எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன். என்ன சரி அப்படி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா சாரிம்மா. கட்டாயம் எங்கே இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை வாழலும். பேச்சோட பேச்சா நானும் மகனும் சேர்ந்து ஒரு முருங்கை கந்தே நாட்டிட்டோம். அப்படியே பேசிட்டீக்கலே அந்தி ஆயிட்டு இல்லையா. அப்போ இட்லிக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை எப்படி பொங்கிக்குதுட்டு பார்ப்போம். பாருங்க, மாஷாலாண்டு இப்படி தான் நல்லா பொங்கி வரணும். இப்படி என்ன சொல்கிறேன், நொர மாதிரி வரும். இப்படி வந்தால் தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தான் நான் உப்பு சேர்ப்பேன். சில பேர் உப்பு போட்டு அரைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நான்டா ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சில்லை. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மெதுவாக கலக்கணும். இப்போ நான் காட்டிக்கிற மாதிரி அவசரமாக கலக்கப்படாது. மெதுவாக பொறுமையாக இப்படி அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த உப்பு ஊற்றினம் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். எண்ணெய்ட்டிக்கிற இட்லி குக்கர் இப்படி தான் நீக்கும். நீங்கள் துணி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் லேஸ் ஆகிக்கும். நான் இப்படி கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இட்லி ஊற்றிக்குவேன். முந்தி நாங்கள் சின்ன பிள்ளை வைக்கக்கல இந்தியாவில் போகிற அந்த படங்கள் நாடகங்கள் எல்லாம் பார்க்கக்கல அவங்களோட சீன்ஸ் வரும் இல்லையா, இந்த இட்லி சாப்பிட்ற சீன்ஸ் அந்த மாதிரி. அப்போ அப்படி பிளேட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, சாம்பார் எல்லாம் ஊற்றி. அப்போ பார்க்கக்கல அப்படி ஆசையாயிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மிக்சியெல்லாம் இல்லை இல்லையா, அப்படி எல்லா வீட்லேயும் மீக்காது. அப்போ இட்லியெல்லாம் என்னமோ இந்தியாவில் தானே கிடைக்கும், இங்கெல்லாம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சும்மா ஆசையான சாப்பாடு உண்டது. அப்போ நான் தாத்தாவெல்லாம் குஞ்சூடு விளையாடக்கலை, இந்த இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சு விளையாடுவோம். அதெல்லாம் எனக்கு நினைவு வரும் இந்த இட்லி அவிக்கக்கலை. இப்போ நீ மிக்சி வந்ததுக்கு பிறகு இட்லி செய்கிறது அப்படி பெரிய விஷயம் இல்லை இல்லையா. ஆனால் இந்தியாவில் அவங்க கிரைண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த மிக்சியில் கூட நல்லா பஞ்சு மாதிரி இட்லி செய்யலும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ஒரு தடவை. இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அளவான நெருப்பில் அவிச்சு எடுத்தாலே நல்லா வெந்துடும். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளீனாக வெளியே வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இறக்கிறேலும். இட்லியெல்லாம் அவிக்க வச்சுட்டு புள்ளை கோதி கொடுக்குற, படித்து கொடுக்குற, நான் ஓதுற தொழுற அந்த வேலையெல்லாம் எனக்கு செஞ்சுக்கலும். அதுக்கிடையில் அது பாட்டுக்கு வேகும். லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இறக்கி ஒரு ஹாட் பாட்டில் மூடி வச்சிங்க அப்படின்னா சூடாராமல் நல்லா வைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது, நல்லா பஞ்சு மாதிரி உள்ளுக்கெல்லாம் நல்லா கேக் மாதிரி பொங்கி நல்லா வைக்குது இல்லையா. அப்போ இப்படி ஒரு இட்லி செய்கிறதா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் போதும் இல்லையா. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.
பகலாக்கின கோழிக்கறி இருந்துச்சு. அப்போ அதை லேசாக சூடாக்கி எடுத்திருந்தேன். கொஞ்சம் ஆனம் வச்சு தான் ஆக்கி இந்த பகலும். அப்போ இட்லிக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி. எங்களோட வீட்டில் வந்து இந்த சட்னிக்கு யாருமே விருப்பம் இல்லை, அப்படி சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்னதுக்கு அநியாயமான்னு சொல்லிட்டு நான் இந்த சிக்கன் கறி கூட மட்டும்தான் அன்றைக்கி டின்னர் வந்துட்டு சர்வ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி டின்னர் வந்துட்டு இட்லி, அது பிறகு சிக்கன் கறி தான். மாஷா அல்லாண்டு டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் பெரிய அரிசி உளுந்து வச்சு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன அரிசி யூஸ் பண்ண வேணாம், பெரிய அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களோட மகன் வந்துட்டு இட்லி சரியான விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இட்லி அப்படின்னு வராது, இட்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரை பேன், இதோட பின்னுக்கெல்லாம் அந்த ஒரே யூஸ் பண்ணி பின்னாலெல்லாம் இப்படி ஒரு கரை மாதிரி படிஞ்சிக்கும் இல்லையா, மஞ்சள் நிறமாக. அப்போ அதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அப்போ அந்த ட்ரிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணினேன். மாஷால்லா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இது ஒன்றும் இல்லை, பின்பக்கமாக கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா, கொஞ்சம் தூள் உப்பு, அதுக்கப்புறம் வினாக்கிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு 10-15 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இதை தேய்க்கணும். தேய்ச்சி பார்த்தேன், ஈந்தத்தை விட நல்லாவே கரையெல்லாம் வந்துட்டு பெய்த்திருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களோடையும் ஷேர் பண்ணுவோம், சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக கேளும் அப்படின்னு நினச்சேன். பாத்திரங்களோட பின்னாலெல்லாம் இப்படி கரை படிஞ்சிக்கிறத பார்க்கல எனக்கு சரியான கவலை, என்னடா இது போகாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சடனாக இப்படி ஒரு வீடியோ பார்க்கல சந்தோஷமாக இருந்துச்சு. சரி செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு செய்யக்கல, அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் தான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். அதோட இந்த கார்டன் அப்டேட் பார்த்துருவோம். இப்போ கார்டனில் என்ன காய்க்குது அப்படின்னா, மாஷால்லாண்டு அந்த சிறகவரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்துட்டு நல்லா காய்க்குது. நல்லா பூ, பிஞ்சு, காய் எல்லாமே இருக்குது. அப்போ அதை தான் பறிச்செடுப்போம் அப்படின்னு நினச்சேன். இது இந்த சீசன் தான். இப்போவே நீங்கள் இந்த சிறகவரை விதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போட்டு வச்சுக்கோங்க. இனி இன்ஷால்லா ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு சிறகவரை சாப்பிடலும், அந்த மாதிரி காய்க்கும். இதுதான் அதோட சீசனுக்குள்ளே சிறகவரை தான் நான் நாட்டிக்கிறேன். இந்த ஹைப்ரிட் வகைகள் ஈக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிக்கிறேன். நான் ட்ரை பண்ணினேன், ஒரு தடவை போட்டேன். ஆனால் பெருசாக இந்த மாதிரி காய்க்காது. இது வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு இன்னமுள்ளாக்களுக்கும் கொடுக்குறது அளவுக்கு மாஷால்லான்ட்டு ஒரு கொடியே காய்க்கும். விதை இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வாங்கி சரி விதை கட்டாயம் போட்டுக்கோங்க. இந்த நாட்டு சிறகவரை நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவீங்க, வீடியோவில் வந்துட்டு கட்டாயம் இந்த கார்டனிங் டிப்ஸும் சேர்த்துக்கோங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த கிளிப்பை சேர்ப்போம் அப்படின்னு நினச்சேன். இந்த வெண்டைக்காய்க்கு இது இல்லையா, பண்டைக்காய், இது வந்து கொஞ்சம் இப்படி பெருத்து வரக்கலே இப்படி ஒரு கம்பு வச்சு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஏன்டா அது முறிஞ்சு போய்த்திரும், அவ்வளோ உஜாரிக்காது அதுக்கு. கட்டாயம் வெண்டைக்காய் செடி ஓரளவு வரக்கலே நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துடணும். இப்போ நான் நாட்டிக்கிறது வந்து நாட்டு வெண்டைக்காய், அது நல்லாவே ஒசரம் மரம். சில ஹைப்ரிட் வகைகள் சின்னத்திலே காய்க்கும், இது ஒசரம் அப்படின்றதால கட்டாயம் இதுக்கு சப்போர்ட் தேவை. அதோட இந்த பசலி கொடி படர்ந்து வரக்கலையும் தான் கட்டாயம் நீங்கள் வந்துட்டு ஒரு கவுறு கட்டி எந்த இடத்துல படரணுமோ அந்த இடத்துல அவங்கள வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுறணும். அப்போ தான் கணக்காக அந்த இடத்துல படருவாங்க. இந்த முறை மாஷால்லாண்டி எங்களோட முருங்கைக்காய் மரம் அவ்வளோ காய்க்குது. உடஞ்சி புழுவுறதெல்லாம் அதுக்கு கணக்கே இல்லை. இப்போ எத்தனையோ கந்து உடஞ்சியும் விழுந்துட்டு பரவாயில்ல, நிறையா அந்த முருங்கைக்காய் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கிடச்சிச்சு. அப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை தேப்பம் இந்த பாத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ தேய்ச்சிக்கிறேன். அந்த கம்பிக்குது இல்லையா, அதால் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கரை பெய்த்துருது. நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன். இன்ஷால்லா இப்படி கரை படிஞ்சு இந்த பாத்திரங்கள் ஈக்குதுண்டா இந்த ட்ரிக்கை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா கட்டாயமாக. அப்போ பாருங்களேன், நல்லா பளிச்சுண்டிக்கு தானே. இன்னும் ஒரு தாக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தால் இன்னும் இது வெள்ளையாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதலாவது முறையே மாஷால்லான்னு நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த இப்படி ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணிடல. மஞ்சள் கரை பட்டிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், இது இப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மைந்துருவேன். ஆனால் பாருங்கள், இப்படியெல்லாம் வள்ளி ஈக்குது இல்லையா, நீங்களும் இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். பாத்திரங்களை சும்மா பளிச்சுண்டு வைக்கலும்.
இந்த கிளிப் என்னன்னு சொன்னால் மகள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டர் கலர் வச்சு இந்த பெயிண்டிங் செஞ்சாவாம். அதை கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணுமாம். அப்போ எனக்கு அப்படி சொல்லக்கல ஏலா அப்படின்னு சொல்ல நினைக்கல. அப்போ சும்மா இந்த கிளிப்பை சேர்த்திந்தேன். அவங்களோட ஃபஸ்ட் வாட்டர் கலர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி காட்ட சொன்னாங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.